ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சண்டே வால்க்கு தான் போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சண்டே எப்படி காயெல்லாம் வாங்கி எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். எல்லா வீடுகளையும் மோஸ்ட்லி ரெகுலராக வாங்குவாங்க, இல்லாட்டி ரோட்லேயே வரும் நிறைய காய்கறிகள், அந்த மாதிரி வாங்குவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் தான் காய் வாங்குவோம். ஃப்ரைடே ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் எல்லா காயுமே மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜு காலியாகிடும். ஏன்னா மாவும் வீக்லி ஒன்ஸ் ஆட்டி வச்சுருவேன். மாவும் காலியாயிடும். எல்லாமே வீக்லி சாட்டர்டே சண்டே தான் எல்லாமே நாங்கள் செய்வோம். இதே ஒரு விசேஷம் எங்கேயாச்சும் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம்தான். அந்த வீக்கில் தேவையான எதுவுமே இருக்காது. அப்போ இடையில நம்ம ஒவ்வொரு நாள் இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேயில் இந்த மாதிரி காய்கறிகள் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டோன்னா அந்த வீக் ஃபுல்லும் நம்ம பிரச்சனை இல்லாமல் நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா காய்களையும் இதே மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரு பேப்பர் விரித்து எல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டு ஒரு கவரில் போட்டு தனித்தனியாக எல்லா காயுமே நான் மோஸ்ட்லி தனித்தனியாக போட்டுருவேன். ஒரு சில காய்கள் வந்து எடுக்க ஈஸியாக இருக்கிறது மட்டும் ரெண்டு காய்கள் ஒன்றா போட்டு வச்சுக்கலாம். கேரட் மட்டும் எப்பயுமே தனியாக தான் ஒரு கவரில் போடணும். ஏன்னா கேரட் வந்து ஒரு காயோட இன்னொரு காய் சேரும் பொழுது சீக்கிரம் அழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக கேரட் மட்டும் தனியாகவே எப்பயுமே போடுங்க, ஓகேவா? அப்புறம் எப்பயுமே வீக்லி ஒன்ஸ் வந்து காய்கறிகளோட பழங்கள், ஏதோ ஒரு வாழைப்பழமோ ஒரு கொய்யாப்பழம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து கப்பக்கிழங்கு இல்லாட்டி ஸ்வீட் பொட்டேட்டோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த காய்கறிகள் ஃபுல்லுமே அந்த 1 வீக்குக்கு தேவையானது எல்லாம் வாங்கி தனித்தனி கவரில் போட்டு ரெடி பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் மாவாட்டியும் வச்சிட்டோம்னா நம்ம காலையில் எந்திரிச்சோமா, நமக்கு என்னன்னு நைட்டே யோசித்து வச்சுட்டு படுத்துட்டோன்னா காலையில் எந்திரிச்சோன்னே கடகடன்னு வச்சிடலாம். இதில் வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்லாம் வெளியவே வைக்கலாம். அதை வந்து உள்ளே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வட்டம் வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து கொஞ்சோன்னு பிரிச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் பிரிக்கணும். இனிமேல் தான் பிரிச்சுட்டு அதையும் ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன்னா அது ஒரு நாள் வாழைப்பூ வடை. நான் மோஸ்ட்லி வாழைப்பூ வடை மட்டும்தான் போடுவேன், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வாழைப்பூ வடை போட்டுக்குவோம். இதே மாதிரி தான் வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் இதை ரெடி பண்ணி இது மாதிரி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வேறு வழி இல்லை, ரெகுலராக வந்து நம்மளால் வாங்க முடியாது. ரெகுலராக வாங்கும்போது நிறையா காசு செலவாகும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரே கடைகளில் அந்த மாதிரி வாங்கும் பொழுது நம்ம கொஞ்சம் காசு சிக்கனமும் ஆகும். அதாவது இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ண இதுவே எனக்கு வந்து ஒரு 1/4 நாளை வந்து ஓட்டிடும். இது எல்லாம் சரி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஆகிடும். இதுதான் எங்கள் வீட்டில் ரெகுலராக நாங்கள் செய்கிற விஷயம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? பாய், ஹாப்பி சண்டே.